உயிரை காப்பது இறைவனின் செயல் என்பார்கள். அந்த இறைவனின் கரங்களாக பூமியில் வாழ்பவர்கள்தான் மருத்துவர்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இன்று தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். ஒரு குழந்தையின் முதல் அழுகையிலிருந்து ஒரு முதியவரின் கடைசி மூச்சு வரை மனித வாழ்வின் ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் ஒரு மருத்துவரின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, நம்பிக்கையை விதைப்பதும் பயத்தை போக்குவதும் உயிர் வாழும் தைரியத்தை அளிப்பதும் தான் ஒரு மருத்துவரின் தலையாய பணி. அப்படிப்பட்ட பணியை கொண்டாடவும் கௌரவிக்கவும் 1991 முதல் ஜூலை 1 அன்று மேற்கு வங்க மாநிலத்தின் 2வது முதலமைச்சரும் மருத்துவருமான பிதான் சந்திரி ராய் அவர்களின் பிறந்த நாளை தேசிய மருத்துவர் தினமாக மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது. மருத்துவர்களின் அர்ப்பணிப்பை உலகமே வியந்து பார்த்த தருணம் என்றால் அது கொரோனா பெருந்தொற்று காலம்தான். உலகமே வீடுகளுக்குள் முடங்கியிருந்த நேரத்தில் மருத்துவர்கள் மட்டும் மருத்துவமனைக்குள் நுழைந்தனர். குடும்பத்தினரை விட்டு மாத கணக்கில் பிரிந்தும், முகத்தில் முகக்கவசத்தின் தடங்கள் பதிந்தும், பாதுகாப்பு உடைகளுக்குள் வியர்வையில் நனைந்தும் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற அவர்கள் போராடியது யாராலும் மறக்க முடியாது. அதேபோல உலகின் பல பகுதிகளில் நடைபெறும் போர்களின் போது மருத்துவர்களின் சேவை மனிதநேயத்தின் உச்சமாக திகழ்கிறது. குண்டுகள் வெடிக்கும் சத்தங்களுக்கு மத்தியில் இடிந்துவிடும் கட்டடங்களின் அருகில் உயிருக்கு ஆபத்து இருப்பதை அறிந்தும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சையளிக்கும் மருத்துவர்கள் மனித உயிரே முதன்மை என்ற உயர்ந்த கொள்கையை உலகிற்கு உணர்த்துகின்றனர். அவர்கள் மொழி, மதம், இனம், நாடு என பார்க்கவில்லை. உயிரை காப்பாற்றுவதே அவர்களின் ஒரே நோக்கம். வெள்ளம், நிலநடுக்கம், புயல், விபத்துக்கள் என எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் முதலில் களமிறங்குபவர்களில் மருத்துவர்களும் ஒருவர். இரவு பகல் என்ற வேறுபாடு இன்றி, ஓய்வின்றி, தன்னலமின்றி அவர்கள் செய்யும் சேவை சமூகத்தின் உயிர்நாடியாக விளங்குகிறது. ஒரு நல்ல மருத்துவர் மருந்தை மட்டும் கொடுப்பதில்லை, மன உறுதியையும் கொடுக்கிறார். நீங்கள் குணமாகி விடுவீர்கள் என்ற ஒரு சொல் பல நேரங்களில் எந்த மருந்தையும் விட அதிகம் நம்பிக்கையை நோயாளிகளுக்குள் உருவாக்குகிறது. அதனால்தான் மருத்துவம் ஒரு தொழில் அல்ல, அது மனிதநேயத்தின் உயர்ந்த வடிவம் என்று கூறப்படுகிறது. மருத்துவர்களின் அர்ப்பணிப்பை கொண்டாடும் இதே வேளையில் ஒரு குட்டி கதையுடன் இந்த செய்தி தொகுப்பை ஜெயா பிளஸ் நிறைவு செய்கிறது. அதாவது, ஒரு மன்னர் தனது அமைச்சர்களிடம் இந்த நாட்டிலேயே மிகவும் மதிப்புமிக்க மனிதர் யார் என்று கேட்டார். ஒருவர் விவசாயி என்றார், மற்றொருவர் ஆசிரியர் என்றார், இன்னொருவர் வீரர் என்றார். அப்போது ஒரு வயதான ஞானி எழுந்து, அவர்கள் அனைவரும் மிகவும் முக்கியமானவர்கள்தான், ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பணியை தொடருவதற்கு முதலில் அவர்கள் உயிருடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த உயிரையும் ஆரோக்கியத்தையும் காக்கும் மருத்துவர்கள்தான் சமூகத்தின் அமைதியான காவலர் என்றார். அந்த பதிலை கேட்ட மன்னர் தனது கிரீடத்தை கழற்றி வைத்து அங்கிருந்த மருத்துவருக்கு மரியாதை செலுத்தினார். உண்மையில் மருத்துவர் ஒருவரை காப்பாற்றுவதில்லை, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையையும் ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையும் காப்பாற்றுகிறார். இந்த தேசிய மருத்துவர் தினத்தில் மனித குலத்தின் நலனுக்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்த அனைத்து மருத்துவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் இனிய மருத்துவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன்.